இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கத்திரிக்காய் நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கத்திரிக்காவை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்தில் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே ஆயிலில் நம்ம அரைக்கிறதுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தக்காளி சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இதை நம்ம அரைக்க போகிறோம் மிக்சியில். இதே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஆயில்லையே கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. கருவேப்பிலை தேவையான அளவு, பூண்டு இதுக்கு நம்ம வதக்கிறதுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் சால்ட்டு சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக மாறினா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்குறேன். நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வதக்கி வச்சுருக்கிறதுக்கு கூட பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காவை இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். புளி, லெமன் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சைடில் வரும். அந்த டைம் வரைக்கும் நல்லா கொதித்து ஆஃப் பண்ணிடலாம்.